Hello friends, welcome to Benita's Food Book. இன்னைக்கு நாம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். கிச்சன்ல சமைக்கும் போதும், கிச்சன்ல க்ளீன் பண்ணும்போதும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஒரு சூப்பரான ஹேக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னா, தேங்காயை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை சமைக்கிற டைமில் வெளியே எடுக்கும்போது ஸ்பூன் அல்லது கத்தி வச்சு குத்தி எடுப்போம். இனி அந்த மாதிரி எடுக்காமல் 2 நிமிஷத்தில் ஃப்ரீஸ் ஆகியிருக்கிற தேங்காயை ஈஸியாக எடுக்க முடியும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த தேங்காய் வச்சிருக்கிற பாக்ஸை 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து தேங்காயை ஈஸியாக உதிரியாக எடுக்க முடியும். தேங்காயை ஃப்ரீசரில் இருந்து நேரமே வெளியே எடுத்து வைக்க மறந்துட்டோமேன்னு இனி டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, எண்ணெய் கவுண்டர் டாப்பில், தரையில், ஸ்டவ்க்கு மேலே கொட்டிடுச்சுன்னா எவ்வளவு தொடச்சாலும் எண்ணெய் பிசுபிசுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். தரையில் எண்ணெய் களைஞ்ச இடத்துல நாம் தொடச்சாலும் நடக்கும்போது விழுறதுக்கு சான்ஸ் உண்டு. எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல் துடைக்கிறதுக்கு டால்கம் பவுடரை எண்ணெயோட மேலே இட்டுக்கோங்க. டால்கம் பவுடருக்கு பதில் கோதுமை மாவு இல்லைன்னா மைதாவும் போடலாம். பவுடர் போட்டதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ அல்லது நியூஸ் பேப்பர் வச்சு இதை தொடச்சி எடுக்கலாம். இப்படி செய்யும்போது எண்ணெயோட பிசுபிசுப்பு இல்லாமல் க்ளீனாகி கிடைக்கும். அடுத்த டிப்பு, யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய மரக்கரண்டியில் பூசணம் பிடிச்சது போல் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதுக்கு மேலே தேய்ச்சி விட்டால் போதும். நிறைய நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருந்தா பூசணம் பிடிக்காமல் இருக்கும். இதே போல் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய சட்டியிலேயும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சைடில் எல்லாம் பூசணம் பிடிச்சது போல் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சட்டி ஃபுல்லும் தேய்ச்சி விட்டீங்கன்னா இதில் பூசணம் பிடிக்காமல் இருக்கும். தேங்காய் எண்ணெயோ இல்லை எந்த எண்ணெய் எடுத்தாலும் பரவாயில்லை. குழந்தைங்க சமையல் கற்றுக்கும்போது இல்லைன்னா சமையல் கற்றுக்க ஆரம்பிக்கிறவங்க கடுகு வெடிக்கும்போது மேலே தெறிக்கும்னு பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடுகு ஆட் பண்ணியாச்சுன்னா கடுகு வெடித்து வெளியே தெறிக்காமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடுகு எண்ணெய்க்குள்ளாலேயே வெடிக்கும், வெடித்து வெளியே வராது. பால் காய்ச்சும் போது கொதிக்கிற டைம் ஆகும்போது யாராவது கூப்பிட்டாங்கன்னா நம்மளோட கவனம் அந்த பக்கம் போயிடும். பால் பொங்கி பர்னர் லோட்டெல்லாம் களைஞ்சிருக்கும். இனிமேல் பால் பொங்கி கீழே களையும்னு உள்ள டென்ஷனே வேண்டாம். பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெயினரை பாத்திரத்துக்கு மேலே வச்சிங்கன்னா பால் பொங்கி கீழே களையாமல் இருக்கும். பாத்திரத்தோட பாதி அளவுக்கு கீழே பால் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செய்தால் பொங்கி கீழே களையாமல் இருக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சமையல் கற்றுக்க ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வெண்டைக்காயை ஃப்ரை செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய வழுவழுப்பு போகாமல் வெண்டைக்காய் ஃப்ரை ஆகி கிடைக்காது. இது இல்லாமல் இருக்கிறதுக்காக வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை சாறு விடலாம். அதிகம் ஒன்றும் வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். லெமன் ஜூஸ் விட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணும்போது வழவழப்பு எல்லாம் ஸ்பூனில் வர்றது நமக்கு தெரியும். இந்த டைமில் உப்பு போடக்கூடாது. வழவழப்பு எல்லாம் மாறினதுக்கப்புறம் உப்பு போடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமும் வழுவழுப்பு இல்லை. இனி இதை சீக்கிரம் ஃப்ரை செய்து எடுக்க முடியும். வழுவழுப்பு போகிறதுக்கு தான் நிறைய நேரம் ஆகும். ஆனால் எலுமிச்சை சாறு விட்டுட்டு ஃப்ரை செய்தால் அதிக நேரம் ஆகாது. இனி இதில் தேவையான அளவு உப்பு போடலாம். வெண்டைக்காயில் வழுவழுப்பு இல்லாமல் சூப்பராக ஃப்ரை செய்து எடுத்தாச்சு. அடுத்து பொரியலில் உப்பு கரெக்டாக போடுறது ஒரு பெரிய பிரச்சனை தான். சமையல் கற்றுக்க ஆரம்பிக்கிறவங்க உப்பு கூடுமோன்னு பயந்துட்டு உப்பு போடுறதுக்கே பயப்படுவாங்க. அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. உப்பு ஸ்பூனில் எடுத்து போடுறதுக்கு பதில் பேனில் பொரியல் எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் 3/4 அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இப்படி செய்தால் உப்பு எப்போவுமே அதிகம் ஆகாது. குறைவாக இருந்தால் கொஞ்சம் கூட தேவைக்கு ஆட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்போ கூட்டோ எந்த கறியானாலும் உப்பு அதிகம் ஆயிடுச்சுன்னா அதை நாம் சரி பண்ண முடியும். அதற்கான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். வெண்டைக்காயை கட் பண்ணதுக்கப்புறம் கத்தியிலையும் கட்டிங் போர்ட்லேயும் வழுவழுப்பாக இருக்கும். அதை கழுவினாலும் போகாது. பாதி லெமன் எடுத்து கத்தியிலையும் கட்டிங் போர்ட்லேயும் தேய்ச்சிங்கன்னா அந்த வழவழப்பு எல்லாம் நீங்கி கிடைக்கும். லெமன் ஜூஸ் எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் வச்சு தேய்ச்சாலே போதும். கத்தியில் இருக்கக்கூடிய வழவழப்பு எல்லாம் போகும். லெமனை தேய்ச்சிட்டு கத்தியை கழுவியாச்சுன்னா ஈஸியாக க்ளீன் ஆகும். இனி வெண்டைக்காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, வெங்காயத்தை நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் போது தோலையெல்லாம் நீக்கிட்டு அதை கீழே இடுவோம். இனி அப்படி செய்யாமல் ஒரு பக்கெட்டில் இதை எடுத்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஓவர் நைட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே இதை வடிகட்டி எடுக்கலாம். தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த தண்ணியை செடிகளுக்கு விட்டீங்கன்னா செடியில் நிறைய பூ பூக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.